யூடியூபர் சவுக் சங்கர் வீட்டில் கழிவுநீர் கொட்டிய வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சோலமன். வணக்கம் சோலமன். 3 மணி நேரமாக சிபிசிஐடி போலீசார் சவுக் சங்கர் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. சோதனையினுடைய முடிவு மற்றும் இந்த விசாரணையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் தாமோதர மூர்த்தி தெருவுல தனது தாயுடன் வசித்து வரக்கூடிய பிரபல யூடியூபர் சவுக் சங்கர் வீட்டுல கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அவரது வீட்டுல தூய்மை பணியாளர்கள் சிலர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டு வீடு முழுவதுமாக கழிவுநீர் கொட்டி சேதப்படுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல யூடியூபரான சவுக் சங்கர் இது குறித்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்தார். இந்த புகார் மீது எந்த விதமான உரிய நடவடிக்கை இல்லாததால உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற கோரியும் கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். அதன் பேர்ல சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை துவங்கி விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து 5 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் ஜாமீன்ல வெளியே வந்தனர். இந்த நிலையில இந்த விசாரணைக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அவர் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த சிபிசிஐடி விசாரணை அடுத்த கட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்று சிபிசிஐடி போலீசார் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் அந்த சம்பவம் நடந்த சவுக் சங்கர் வீட்டிற்கு சென்று தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக தடயவியல் துறையினரும் சென்று அங்கு எந்த பொருள் எல்லாம் சேதமடைந்தது, ஏதேனும் தடயங்கள் ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அந்த தடயங்களையும் கைப்பற்றிவிட்டு சென்றுள்ளனர். சுமார் 3 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த தெருவில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவரது வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இவர்கள் எத்தனை பேர் இது திட்டமிட்டு உள்ளே நுழைந்தனா, இவர்கள் உண்மையாக தூய்மை பணியாளர் தானா என்பது தொடர்பான விசாரணையை தற்போது துவக்கி நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக நாளை அல்லது நாளை மறுதினம் பிரபல யூடியூபரான சவுக் சங்கருக்கு இது தொடர்பாக சம்மன் அளிக்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த கைது செய்யப்பட்டுள்ள நபரிடமும் இந்த விசாரணையானது நடத்தப்படும் எனவும் சிபிசிஐடி தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சோலமன், உங்களுடைய தகவல்களுக்கு.